It's a very nice movie. Starting actually I didn't want to come here, and then எடுத்தோடனே all I felt was like நான் ஸ்கூல்ல பண்ணது என்னமோ அதெல்லாம் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. It's a very good nice movie. Once you can watch it, yeah. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு இப்போ தான் 12th படிக்கிறேன். நான் என்னை அப்படியே ஸ்கூலில் பார்த்த மாதிரியே இருந்தது. லைக் எப்படின்னா எல்லாரையும் சண்டை போட்டு அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு எனக்கு நிறைய எங்கள் அம்மா ஒருத்தர் தான், அப்பா கிடையாது. ஸோ அது ஒரு ஃபீலிங் ஃபுல்லாக எமோஷ்னலாக இருந்தது. நான் இவ்வளோ நாள் வந்துட்டு அதை பற்றி பெருசாக நினச்சது கிடையாது. ஃபீலாக ஜாலியாக எல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் லைக் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா ஒருத்தவங்க தான் எனக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் லைக் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. பட் ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. இதுக்காக நான் எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணோம், ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. 12th எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை ஏதாச்சும் பண்ணதா ட்ரை பண்ணுவேன். நல்ல படம்ண்ணா. ஒர்த்து தான் ப்ரோ, நல்லா இருந்தது மூவி. நான் எதிர்பார்க்கல. என்னோட எப்படி மாமா சொல்லு, எப்படி இருந்துச்சு படம், எப்படி இருந்துச்சு சொல்லு. நல்லா இருந்துச்சு சொல்லு, சூப்பர் சொல்லு. ஆக்சுவலி ஒர்த்து தான், நல்ல மூவி அது. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. நான் நம்ம வயசு பசங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். சூப்பர் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன ப்ரோ கருவான பாயிண்ட், அதாவது இந்த விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? சீரியஸ்னஸ் தான், எல்லாத்துலயும் சீரியஸா இருக்கணும், எல்லாத்துலயும் ஜோக் காட்டாம சீரியஸா இருந்தா ஓகே தான், நல்லா இருந்துச்சு. பட் அதுதான் அப்பா கேரக்டர் வருது, அது என்ன மாதிரி கேரக்டர்? என்ன எப்படி சொல்றது, சூராஜ் அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலா மலையாளம்ல நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா தமிழ்ல இது ஓகே தான், நல்லா இருந்துச்சு. எல்லா அப்பாவும் அதே மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்க முடியாது. பட் அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ 13+ தான் இது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன ஸ்கூல் டைம் மூவி தானே, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான் அது. எல்லாம் நம்ம ஸ்கூல் டைம்ல பண்ற எல்லா சின்ன சின்ன விஷயம் தான். அதுதான் வந்து இவங்க ரொம்ப மெயினா காட்டியிருக்காங்க. ஜாலியா இருக்கணும், எந்த அளவுக்கு ஜாலியா இருக்குமோ ஜாலியா இருக்கணும், அதே அளவுக்கு சீரியஸாகவும் இருக்கணும். நைஸ் ஒன், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். கண்டென்ட் கரெக்டாக கொடுத்துருக்காரு. படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாம நல்லா போயிருக்கு, நல்லா இருக்கு. அவங்க அப்பா தான் மெயின் ஹீரோவே. அது அவங்க அப்பா தான் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா வந்து வில்லனு, ஆனா மெயின் ஹீரோவே அவர் தான் படத்துல. ஆமா ஆமா, அவங்க ஒரு ஃபன் கேரக்டர், ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு ஃபன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கு. நல்லா எல்லாமே ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஃபேமிலி மூவி தான். இது ஒன்றும் கண்டென்ட் அந்த மாதிரி இல்லை, ஃபேமிலி மூவி தான். நல்லா எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். ஒரே வார்த்தை 1985 லாக் கேகும். படம் பார்த்தா புரியும், எதுவும் சொல்ல விரும்பலண்ணா. அப்பா கேரக்டர் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. கருணாஸோட அப்பா நடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அவர் யாரு பேர்லாம் தெரியல. அவரு செம்மையா இருந்தது. அவர் தான் அந்த கேரக்டர், அவர் தான் தூக்கி கொடுத்தாரு. கடைசியில ஏதோ முக்கிய முடிஞ்சிரும்னு பார்த்தேன். கட்சியில அவங்க அப்பா கேரக்டர் தான் மாஸ். யார் வேணா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்படிலாம் எதுவுமே இருக்கு, அவ்வளவு பெருசாலாம் இல்ல. ஆக்ஷன்ல அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஆனா ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓரளவு ஓகே. எனக்கு என்னன்னா 4.5. ஏன்னா நான் சாட்டிஸ்ஃபைடா வீட்டுக்கு போறேன், அவ்வளவா வேற எதுவும் இல்லை. நான் 3 தான். இல்ல நான் ஒரு சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துச்சு எல்லாமே. அந்த லவ் ஸ்டோரி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதா. புதுசா ஸ்டோரி லேக்லாம் இல்ல, கதை வந்துட்டு நல்லா தான் ஜாலியாக தான் கொண்டு போறாங்க. ஆனா உள்ள கதை ஸ்டஃபிங்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. சும்மா ஜாலியா பார்த்துட்டு நார்மலா ஒரு மூவி. ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு நாள் போறீங்களா, ஜாலியா உட்காரீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட போறீங்களா, நல்லா சிரிக்கலாம், நல்லா நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வரும். நம்ம சின்ன சின்ன விஷயம் நிறைய ஸ்கூல் படம் பார்த்துருப்போம். அங்க வந்து நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. படம் பார்த்து முடிச்சோடனே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மச்சான் அண்ணில இருந்து நல்லா படிச்சு பாஸ் ஆகி, மச்சான் மட்டும் இல்ல நானும் எங்க அப்பா அம்மா பெருமை சேர்ப்போம். நீயும் சேர்ப்பற? கண்டிப்பா சேர்ப்பேன்டா. பெருமை கண்டிப்பா எல்லாரும் சேருங்க. யாரும் ஆளுக்கு பண்ணாதீங்க, அப்பா அம்மா பாருங்க. இது வந்தாலும் அதுதான் லாஸ்ட்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியா போன. இன்ட்ரோல அப்போ வந்ததுன்னே தெரியல, சீக்கிரமா வந்துச்சு டக்குன்னு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சென்டிமெண்டா இருந்துச்சு, எமோஷனா இருந்துச்சு கொஞ்சம். ஆமாமா,
அவரு அந்த மாதிரி லவ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு இவங்க அதான் ஃப்ரெண்டு லவ் பண்ண போவாங்க, அந்த மாதிரி தான். அந்த கேரக்டர் நல்லா ஜாலியா அப்பா கேரக்டர் ஒரு கடைசியா லாஸ்டா ஒரு எமோஷன் ஆயிடுச்சு ப்ரோ அவங்க அப்பா கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும், என்ன அவங்க பையனுக்கு பாசமே நல்லா காட்டுவாங்க, ஆனா கடைசியில சூப்பரா கொண்டு போய். ப்ரோ படம் வந்து வேற லெவல் ப்ரோ. நம்ம ஸ்கூல் லைஃப் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. அதை தாண்டி ஃபன் வேணுமா ஃபன் இருக்கு, ஜாலி வேணுமா ஜாலி இருக்கு. சேம் டைம் கடைசியில் இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு படம் ப்ரோ. ஏன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல தாண்டி தான் எல்லாருமே வந்திருப்போம், எல்லா சாட்டையும் பண்ணியிருப்போம். கடைசியாக நம்ம நிற்க போகிறது நம்ம ஃபேமிலிக்காக தான். ஸோ அதை வந்து கரெக்டாக டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு. ரெண்டுமே மிக்சடு தான் ப்ரோ, மிக்சடு தான். எண்ட் ஆஃப் த டே 90s கிட்ஸாக இருக்கும், 80s கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற கிட்ஸாக இருக்கும். பட் கான்செப்ட் ஒன்று தான், நல்லா இருந்துச்சு. அதை இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்செப்ட் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸலன்ட் ப்ரோ. நான் என்ன கேட்கறேன், ஹீரோயின்லாம் இருக்காங்க, 18+ கண்டென்ட் மாதிரி தெரியுது, சின்ன பசங்க பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. சின்ன பசங்க வந்து ஏன்னா அவங்களும் அந்த ஸ்டேஜ் வந்து தான் ஆக போறாங்க. ஸோ அவங்களும் ஸ்கூல் தாண்ட போறாங்க, காலேஜ் பார்க்க போறாங்க, எல்லாமே பார்க்க போறாங்க. ஸோ எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்து அப்படியே கேமரா. அதான் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்குற படம். ஸ்கூல் பசங்க மெயினா பார்க்கலாம். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க ரியலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு டைரக்டருக்கு.